ஐயா வணக்கம். இவர் பொற்பனை முனி ஈஸ்வரர். இவர் சிவனுக்கு கொடப்பிடிக்கு பணியில் ரிஷியாக இருந்திருக்கார். வடநாட்டிலேருந்து தென்னாட்டுக்கு ஆக மார்க்கத்தில் வரும்போது பறக்குத்தட்டில் வருவாங்க தென்னாட்டுக்கு. அப்போ டெய்லி இதில் போகும்போது உள்ள ஒரு சுனை இருக்குது. அந்த சுனை தேவர்கள் கன்னிமார்கள் அந்த இது வனமாக இருக்குது. அதில் நீராடி குளிச்சுக்கிட்டே போயிருக்காங்க. இது காலப்போக்கில் இது டெய்லி நம்ம வாரமே இங்கே ஆள் நடமாற்றமாக இருக்கே, அந்த சுனையில் நடமாற்றமாக இருக்கே, யார் என்னென்னு இறங்கி கேட்கணும் அப்படின்னு நம்ம முனீஸ்வரர் கவனம் கீ நோக்கிருச்சு. ஆமாம், அந்த கொடப்பிடிக்கு பண்ணியிலேருந்து கீ நோக்கிருச்சு. அந்த ரதம் பாட்டு நம்ம அருந்தாங்கி ரோட்டு பக்கத்தில் திருவிடையாப்பட்டி காசிக்காக வீசங்கூடம் அந்த இடத்துல போய் எங்கள் கொடகார பையன் அப்படின்னு ஈஸ்வரன் காக்க இந்த பணம் மாதிரி நிற்கிறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எல்லா தேவர்கள் எல்லா முனிவர்களும் இறங்கி ஐயாவுக்கு அங்கே தீர்ப்பு வழங்குறாங்க. என் பணியிலேருந்து நீ தவறிட்ட, நீ பூலோகத்தில் பொன் பனையாரு காயும் கனியும் காய்ச்சி கொடுத்துக்கிட்டு பொன் பனையாரு அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டாங்க. சிவன் கொடுக்குறாரு. வரத்தை கொடுத்த முடிக்கு நீ பொன் பணமரமாகவே இரு, பூலோகத்தில் நீ காயும் கனியும் காய்ச்சி கொடுத்துரு. உன்னை மனிதனால் எப்போ வணங்குறாங்களோ என்னுடைய சக்தி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லத்துக்க ஈஸ்வரன். காலப்போக்கில் இந்த ஐயா தங்க பனையாகவே நிற்கிறாரு. இப்போ நொங்கு சாப்பிட்றோம்ல, அது மாதிரி டெய்லி கோல்டு ஒவ்வொரு கோல்டு கீழே விழுவும். அப்போ இங்கே உள்ள வேடர்கள் அதை எடுத்துக்கொண்ட அரிசி பருப்பு பண்டமாற்ற முறைகள் வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. கலச மங்கலம்னு நம்ம புதுக்கோட்டை பக்கத்தில் காந்திநகருக்கு பக்கத்தில் கலச மங்கலம்னு இருக்குது. அப்போ பட்டணமாக இருந்திருக்கு. புதுக்கோட்டைக்கு தோன்றதுக்கு முன்னாடி கலசமங்கலம் அதுதான் பட்டணமாக இருந்திருக்கு. கட்டுடையான் செட்டியார் அவங்ககிட்ட போய் பண்டமாற்ற முறைகள் கொடுத்து அரிசி பருப்பு வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. காலப்போக்கில் நம்ம முனீஸ்வரர் ஐயா காலப்போக்கில் நம்ம பனையாகவே நிற்கிறோமே, நம்மளுக்கு என்ன ஒரு அப்படிங்கும்போது ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி ஆண்ட சுந்தரபுரி சோழராஜன். ஆமாம், சுந்தரபுரி சோழராஜன். இப்போ நம்ம இந்த இடம் இப்போ 2300 வருஷம் காமிக்குது. ராஜராஜ சோழனை கணக்கு பண்ணோம்னா 1025 வருஷம் தான். இப்போ 1025 ஆமாம், அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அப்போ உடனே அந்த சுந்தரபுரி சோழராஜனுக்கு ஐயா ஒரு குஷ்டரோகத்தை கொடுக்குறாரு. குஷ்டரோகத்தை கொடுக்குறாரு, சோதிக்கிறாரு. நம்ம நாட்டே ஆள்றமே, நம்ம ஒரு வியாதியா, நம்ம தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தான் வழி, நம்ம தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்னு போய் தற்கொலை பண்ணும்போது ஐயா போய் கண்ணில் போய் பிரதிஷ்டனை பண்ணுறாரு. தெறிக்க நோக்கி வாப்பா, அதுக்கு பக்கத்தில் பனை இருக்குது, பனைக்கு பக்கத்தில் சுனை இருக்குது, அந்த சுனையில் தீர்த்தம் ஆடிட்டா உனக்கு வியாதி மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு கனவுல நேரடியாக. உடனே யானை சேனப்படையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் காட்டினாலும் ஒரு ஊர் இருக்குது. எந்த திசையில் போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் இருந்தனால அங்கே மனித ரூபத்தில் போய் ஐயா போய் இந்த திசைக்கு வாப்பா அப்படின்ட்டுருக்காங்க. அந்த திசை காட்டினால் அந்த ஊர் அந்த ஊர் காட்டினால். இப்போ அந்த ஊருக்கு பேர் காட்டினால். அப்படியே வந்திருக்காங்க. அப்படியே ஆலாங்குடிக்கிட்ட வந்திருக்காங்க. ஆலாங்குடியில் ஒரு முனிவர் இருந்திருக்காங்க. அது ஆலாங்குடின்னு இருக்கு. அப்படியே பம்பன் காலனி ராஜா வீட்டு நாயை 10 கிலோ இருந்த முயல் கவத்துக்க அது என்னடா ஆச்சு கடிக்கிறதுக்கு வம்பா ஆச்சு. ராஜா வீட்டு நாயை அந்த முயல் 10 கிலோ இருந்தது கடிக்க போக இது வம்பன் என்னடா வம்பன்னு ஆயிடுச்சு. மானை கண்டது மானாம்பட்டி, மானை காயம் பட்ட இடம் காயாம்பட்டி. உடனே அதை இது பண்ணி தண்ணி விராட்சி எடுத்திருக்கு. அப்போ எங்கே பார்க்குறாங்க தண்ணியே இல்லை. ராஜா விட்டு நாய் அந்த சுனையில் விழுந்து கூட்டியாந்து அந்த சுனையை காமிச்சிருச்சு. கூட்டியாந்து காமிச்சபடிக்கு அங்கே ராஜா அந்த தீர்த்தை தள்ளுறாரு. குஷ்டரோகம் மறைஞ்சிருச்சு. முக்கி எந்திரிக்கிறாரு, வியாதி மறைஞ்சிருச்சு. அந்த பக்கத்தில் சுனை அந்த கோட்டை இருக்குது, 2.5 கிலோமீட்டர் சுற்றளவு. அந்த நடுவில் இப்போ இன்னும் இருக்குது சுனை.
அந்த சுனையில் ராஜா வந்து அதில் விழுந்து குளித்து அந்த வியாதி தீர்த்த இடம் அந்த இடம். உடனே வந்து ராஜா முக்கிய எந்திரிக்கும் போது ஐயா ஜெகஜோதி அந்த பனை காட்சி கொடுக்குது, தங்கப்பனை. தங்கப்பனை காட்சி கொடுத்த முடிக்கு உடனே வந்து இங்கே உள்ள வேடர்களை அந்த பனம்பழத்தை எடுக்கிறதுக்கு இங்கே வாங்கப்பா, இந்த பனை மரத்தெல்லாம் என்ன செய்கிறீங்க, ஏது செய்கிறீங்க அப்படிங்கும்போது ராஜா கண்ணுக்கு தங்கமாக தெரியுது, பனைமரமாக தெரியுது. இதை கொண்டு நாங்கள் கலசமங்கலம்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே கொண்டு கொடுத்து நாங்கள் பண்டமாற்ற முறைகள் செய்கிறோம், அரிசி பருப்பு வாங்கி வந்து சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்ட்டுருக்காங்க. இன்றைக்கி விருந்தாடியெல்லாம் நிறையா வந்திருக்காங்க, நீங்கள் வந்து நிறையா கேளுங்க கொடுக்குறாங்களேன்னு. இல்லை போய் கேட்ட முடிக்க இங்கே நாங்கள் பனம்பழத்துக்கெல்லாம் எதாவது கொடுக்க முடியாது, இதுதான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ராஜா வந்து உடனே ஒரு இடநாள் விட்டு போகிறாரு. அங்கே போன முடிக்கு 999 பழம், 999 பழம் கோல்டு. உடனே அந்த பழத்தெல்லாம் பறிமுதல் பண்ணுறாரு. பறிமுதல் பண்ணி இந்த கோட்டை இன்னும் இருக்குது, அந்த கோட்டை அந்த பனைமரம் உயரத்துக்கு அந்த கோட்டை இருக்குது. 2.5 கிலோமீட்டர் சுற்றளவு அந்த கோட்டையை கஜனாவை போடுறாரு, இந்த பனை எங்கேயும் மறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அந்த கோட்டையை போடும்போது அந்த கோட்டை வந்து உடனே வந்து அந்த ராஜாவுக்கு வியாதி மறைஞ்ச ஒருபாடு என்ன வழிபாடு பண்ண சொன்னாங்க, சிவா வழிபாடு பண்ண சொன்னாங்க. அதை மறந்துட்டார். உடனே தடப்புலாம் கஜனாலாம் ரெடி பண்ணுறாரு. உடனே வந்து அரண்மனைக்கு வந்து இங்கே பால் வரணும். அரண்மனைக்கு பால் வரணும்னா நம்ம பாரதி ஸ்கூலு இடைய வயல் பக்கத்தில் அங்கிட்டு பாரதி ஸ்கூல் அருந்தாங்கி ரோட்டில் இருக்குது. அங்கேருந்து அரண்மனைக்கு பால் வரணும். உடனே வந்து அரண்மனைக்கு பால் வர்றதுக்கு வந்து தட்டி விட்டு அபிஷேகம் ஆகிரும். இந்த பனை மறைஞ்சிருச்சு, மறைஞ்சி சுயம்பா வந்து அங்கே முளைச்சிருச்சு. திருவரங்குளம் அரங்கோலிங்கம் பெரிய நாயகி அம்மன் சுயம்பு அந்த இடத்துல வந்து தட்டி விட்டு அபிஷேகம் ஆயிடுச்சு. அபிஷேகம் ஆன பிற்பாடு இந்த சிவன் கோயில்களை வந்து இந்த ஏரியாவில் சரௌண்டில் பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. பிரதம்பா கோயிலெல்லாம் இப்போ இடையிட்டு வந்தது, ராஜா காலத்தில் வந்தது, அதுக்கு முன்னாடியே இல்லை. உடனே இந்த ராஜாவுக்கு வந்து வியாதி மறைஞ்ச பிற்பாடு என்ன வழிபாடு சொன்னாங்க, சிவன் வழிபாடு. உடனே வந்து இந்த சிவன் இந்த பணம் மறைஞ்சு அங்கே சிவன் ஆகிருது. அரண்மனைக்கு பால் வர்றதில்லை. உடனே வந்து அங்கே வந்து ராஜாவே ஒரு நாள் யானை சேனை படையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நானே இன்றைக்கி பல்லாக்கில் தூக்கிட்டு வரேன் அப்படிங்கும்போது உடனே யானை பல்லாக்கில் தூக்கிட்டு வரும்போது தட்டி விட்டு அங்கனே அபிஷேகம் ஆகிருது. உடனே ராஜா கோபம் கொண்டு அந்த பீடத்தை சிதைச்சிறாரு. அது சிவனும் தெரியாமல் சிதைச்ச முடியும். அங்கே போனவங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணு தெரியாமல் போகுது. அப்படி போகும்போது அப்போ வந்து வணிகம் செய்கிற ஒரு எஸ்சி ஆளுகள், இன்னமும் அந்த கோயிலுக்கு மரியாதை வந்து இந்த எஸ்சி ஆளுகள் தான். நம்ம கோயில்பட்டின்னு சொல்லி முகாம் பக்கத்தில் இருக்குது, அவங்களுக்கு தான் பரிவட்டம்லாம் கட்டி எல்லா முறைகளும் அவங்களுக்கு தான் செஞ்சு அந்த தேரை வடத்தை இழுப்பாங்க. அப்போங்கம்மா உயிர் உண்டாக்குனது வந்து அவங்க அப்படிங்க. திருவிடங்க அந்த வழிபோக்கு வரும்போது திருவிடங்க சொல்லுங்கள், கண்ணு பிரதிஷ்ணை ஆகிறேன், உங்களுக்கு வந்து கண்ணு தெரிஞ்சிருங்க முன்னாடி இலைதலையில் வச்சு அந்த வாணிகம் செஞ்சவங்க இடையில வரும்போது அந்த ராஜாவோட சொல்லியிருக்காங்க. உடனே இலைதலையில் வச்சுருக்காங்க, கண்ணு பிரதிஷ்ணை ஆயிடுச்சு. பிரதிஷ்ணை ஆனபடிக்கு ஐயா காட்சி கொடுக்குறாரு. காட்சி அங்கே ஈஸ்வரனாக இங்கே முனியாக இருக்கார். பொற்பனை அப்படின்னா பொன் பனையாக இருந்தனால பொற்பனை. கோட்டை 2.5 கிலோமீட்டர்